வீராய நமக. மச்சான் இன்னைக்கு எவன் மாட்ட போறானே தெரியல மச்சான். மச்சான் உன்னை சத்தியத்துல ஒரு பொண்ணோட பார்த்தனே. டேய் நான் தேவி தட்டத்துல போறேன். உண்மையை சொல்றானே. டேய் போட்டு வாங்கணும்ல. போட்டு வாங்கணும்ல. டேய் பாலாஜி தெய்வம் எங்க போய் பாக்குறது? கும்பிட போன தெய்வம். துர்கா பதையா. வாங்கி தர போறேன் தெய்வம். ஹாய் ஹாய் ஹாய். மச்சி வெட்டு கட்டுறியா? என்ன? ஆனா தோத்துறேன்னு வெச்சுக்கோ. இந்த செலவுலாம் நீ தான் பாத்துக்கணும். ஓகேயா? டன். பாத்துக்கோங்க எல்லாம் பாத்துக்கோங்க. மந்திரக்கா காளி. சொல்லு மச்சான் சொல்லு. இந்த கையில இருக்கும். ஒண்ணுமே இல்ல. எங்கடா கோயின்? தோப்ப. சூப்பர்டா. எங்கேயோ ஏசி என்ன காணா? சார் இன்னும் 5 நிமிஷத்துல ஏசி அபிஷேக் வந்துருவார் சார். என்னையா 5 நிமிஷம்? லட்சக்கணக்கில் மக்கள் காத்துட்டு இருக்காங்க. மீட்டிங் வர போன இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், வந்துருவார். என்ன பொறுமையா இருக்கு சொல்றேன்? மீட்டிங் வர போன்னு சொல்றேன், பொறுமையா இருக்கு சொல்றேன். வந்துட்டான்டா இவன். மிஸ்டர் அபிஷேக், உங்க கஸ்டடியில் இருக்கிற ஒரு கொலைகாரன் நேத்து தப்பிச்சு போயிருக்கான். இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தா மத்தவங்க உங்க கீழே எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? இவங்களுக்கு என்ன? ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டானா பேப்பர்ல வந்தா பப்ளிக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசியல்வாதி தானே. ஒரு கைதை பிடிச்சா கொட்ட இடத்துல பேப்பர்ல வரும் கைதை பிடிச்சோன்னு சொல்லி. அதே குற்றவாளி தப்பிச்சிட்டானா ஒருத்தர் பழி போட்டு நழுவு பாக்குறாங்க. பேப்பர்ல போட்டு நாரா கிளிக்கிறான். எங்க அரசியல் சரியில்லை, எங்க அமைச்சரவை சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்றான். என்ன பண்ணவே தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல கொலைகாரனை பிடிச்சாகணும். என் மக்களுக்கு என்ன பதில் சொல்றது? மிஸ்டர் அபிஷேக் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் உங்க மேல தனிப்பட்ட முறையில் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கேன். கொலையாளி சீக்கிரம் கண்டுபிடிங்க. ப்ளீஸ் டூ இட். அவர் ஏதாவது கமிஷன் வாங்கியிருப்பாரு. நம்ம வாங்கினா விசாரணை கமிஷனு, அவர் வாங்கினா சாதாரண கமிஷனு. ஒரு கைதி தப்பிச்சிட்டா உடனே நீங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு, ரைட்? ஆனா ஒரு கொலைகாரனை பிடிச்சா உங்கள யாரும் எங்களை பாராட்டுறது கிடையாது, ரைட்? பேப்பர்லயும் டிவிலயும் எங்களை பத்தி செய்தி வரும்போது அப்பதான் நீங்க எங்களுக்கு முக்கியத்துவம் தரீங்க, ரைட்? அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கினா விசாரணை கமிஷன், நாங்க லஞ்சம் வாங்கினா வெறும் கமிஷன். ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க இருக்கிற பதவியில என்ன வேணாலும் எது வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், ரைட்? அரசாங்கத்தில் இருக்கிற மேலதிகாரிங்க நேர்மையா இருந்தா கீழே இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலயும் லஞ்சம் வாங்க முடியாது, ரைட்? ஒரு கொலைகாரன் தப்பிச்சிட்டான்னு நீங்க 24 மணி நேரம் கெடு கொடுத்தீங்க. ஆனா அந்த கொலைகாரன் தானா தப்பிக்கல. என்னையா அவன் எப்படி சொல்லிட்டு இருக்கான்? இவங்க மாதிரி அரசியல்வாதிகளால தப்பிக்க வைக்கப்பட்டான். தேவையில்லாம என் மேல வீண் குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. இதனால பெரிய விளைவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. இது அவன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். ஜெய், அவனை உள்ள கொண்டு வா. டேய், உண்மை சொல்லு, யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஐயா, அமைச்சர் ஆளுங்க தான் என்ன தப்பிக்க வச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்கயா. இவன் போய் சொல்றான். தேவையில்லாத குற்றச்சாட்டை எவ்வளவு சுமத்துறான். நான் மக்களுக்காக போராடுவேன். என் பின்னாடி மக்கள் இருக்காங்க. தமிழ்நாடு எப்படி இருக்கு? போராடுவேன், போராடுவோம். தப்பு பண்ணது நீங்க, பழி இவர் மேல போடுறீங்க. இந்த கேஸை நான் சிஎம்க்கு அனுப்ப போறேன். சார், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அசிஸ்டன்ட் கமிஷனர் அபிஷேக்கை பொறுத்தவரை நல்லவங்களுக்கு நண்பனா இருப்பேன், கெட்டவங்களுக்கு யமனா இருப்பேன். ஐ வில் பி சீயிங் சூன் வித் கோர்ட் ஆர்டர். சார், shall I take leave? சார். போனை யாராவது எடுக்க மாட்டேன். சமையல் வேலையில இப்ப யார் போன் பண்ணது? ஹலோ ஹலோ, நீங்களா? நான் வேற யாரும் நினைச்சிட்டேன். எப்படி இருக்கீங்க? துபாய்லாம் எப்படி? நல்லா இருக்கீங்களா? நான் எங்க நல்லா இருக்கேன். உங்க வீட்டுல மத்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாரையும் ஏன் தலையில கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா துபாயில போய் செட்டில் ஆயிட்டீங்க. சிரிக்காதீங்க, கோவம் வருது. எனக்கு வயிறு பத்தி எரியுது. ஏதோ ஹஸ்பண்ட் ஆச்சேன்னு பாக்குறேன். அதுவும் 10 வருஷத்து ஹஸ்பண்ட் வேற. உங்க தம்பி இருக்கானே, ஒரு வேலை செய்யாம திரிஞ்சிட்டு இருக்கான். இப்ப கூட பாருங்க, பூனை மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். உங்க பெரிய சகோதரி
அவளுக்கு காலாகாலத்துல கல்யாணம் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு இப்ப கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்கும். இவன் என்னடானா நான் லதா மங்கேஷ்கர் மாதிரி பெரிய பாடகி ஆக போறேன், எனக்கு கல்யாணமே வேண்டான்னு ஏதோ ஒரு ஹெட்போனை காதுல மாட்டிட்டு காத்துல மிதந்துட்டு இருக்கா. தங்கச்சி அவ டிவி பார்க்க ஆரம்பிச்சா உலகமே தெரியாது. அந்த டிவில என்னதான் மர்மஜாலம் இருக்கோ தெரியல. இது பாருங்க, போன்ல பேசும்போது நான் பேசுறத மட்டும் தான் கேட்கணும், குறுக்க பேசக்கூடாது. போன் மேனஸ் தெரியாதா உங்களுக்கு? என்னது, நான் ஒரு தாய் மாதிரி இருந்து இவங்களை எல்லாம் கவனிச்சுக்கணுமா? ஐயோ, நான் தான் பேய் மாதிரி வேலை செஞ்சு இங்க நாசமா போயிட்டு இருக்கேன். எப்பதான் வர போறீங்க சொல்லுங்க? 10 மாசம் ஆமா. அது என்ன 10 மாசம் கணக்கு? 10 மாசம்னா எனக்கு தெரியாதுல்ல, அந்த அனுபவம் எனக்கு கிடையாதுல்ல. இத பாருங்க, என்ன நீங்க என்ன வேணா சொல்லி காட்டுங்க. பேய்ன்னு சொல்லுங்க, நாயின்னு சொல்லுங்க, ராட்சசின்னு சொல்லுங்க, பொறுத்துக்கிறேன். ஆனா எனக்கு குழந்தை இல்லைன்றத மட்டும் சொல்லி காட்டாதீங்க. அதை மட்டும் என்னால தாங்கவே முடியாது. உங்களை இப்ப யார் போன் பண்ண சொன்னா? ஏன் அண்ணி, நாங்கெல்லாம் உங்களுக்கு குழந்தையா இல்லையா அண்ணி? நீங்க சோகமாயிட்டா இந்த வீடே சோகமாயிரும் அண்ணி. நீங்க எப்போ எங்களை திட்டிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்கணும் அண்ணி. அப்பதான் நீங்க அழகா இருப்பீங்க. கொஞ்சம் சரிங்க, கொஞ்சம். அதான் நீ அதான் 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 நீ அதேதான் கூட விட மாட்டேன். ஏய், வேலை விஷயம் என்னாச்சு? எஸ்கேப். ஏய், உன்னை எதிர் விட்டு போன அரைஞ்சிட்டாளா? எவன்டா சொன்னா? மச்சான்டா. அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்ன மச்சான் கேட்ட? அந்த ஏற்கனவே ஒல்லியா பக்கையா இருந்திருக்கு, அதுகிட்ட போய் இவன் என்ன மேல் மாடி காலியான்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ஏன்டா என் புருஷனே இதை பத்தி கவலைப்பட்டது இல்ல, நீ என்னடா கேக்குறதுன்னு தூக்கி போட்டு இவனை மிதி மிதி மிதிச்சிருக்கு. வீட்டுல இல்லைன்னா வேலைக்கு போன கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்க. நீங்க என்னன்னா இங்க குஜாலா இருக்கீங்களா? டேய், இன்னைக்கு கிடைக்கிறது நாளைக்கு கிடைக்காது, நாளைக்கு கிடைக்கிறது இன்னைக்கு சத்தியமா கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் இந்த குஜலானந்தாவுடைய அருள் வாக்கு. புரியுதா? பேச்சலாம் வேணாம். கையில காசு இல்ல, இன்னைக்கு பெட் என்ன? தோ கண்ணாடி போட்டுன்னு கரெக்டா. ஹாய் மச்சான். ஏய் மச்சான், நாங்க ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறோம். இன்னைக்கு நீ ஏதாவது பெட் கட்டியே ஆகணும். கட்டுற ஓகேவா? ஓகே, கட்டுவான்டா. டேய், அவனுக்கு போர் அடிக்குது. ஆமாண்டா, ரொம்ப போர் அடிக்குது. ஆனா மோட்டர் போட்டு விடு. டேய், அந்த போலீஸ்காரன் வரான்ல? ஆமா, அவர்கிட்ட போய் குடிச்சிருக்கியான்னு ஊதி கட்ட சொல்லணுமா? மூடுறியா? அவரோட தொப்பியை தலையில மாட்டணும். 2000 பெட். நீ மாட்டினா எக்ஸ்ட்ரா செலவு வந்து. ஓகே மச்சான். டேய், தொப்பி மட்டும் கைட்றா, பெல்ட் கைட்ற போற பேண்டா வந்துரும். ஆனா மொத்த பேரும் களி தாண்டி. பெட்ல ஜெயிச்சிட்டா, பெட்ல ஜெயிச்சிட்டா. மச்சான் காசு வந்தோம்டா. ஐயோ, போலீஸ் பாருங்க, போலீஸ் பாருங்க. ஹலோ, என்னையா? யார தலையை வெட்டிட்டானா? யார் அந்த கருப்பனா? அவனுக்கு இதே வேலையா போச்சியா? சரி, ஏசி உள்ள இருக்காரு, அவருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வை பாலாஜி. வாங்க சார், உட்காருங்க. ஏய், எனக்கு உட்கார நேரம் இல்ல, எனக்கு 1008 வேலை இருக்கு. வெளியே 100 பேர் காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப மகேஷை வெளியே விட முடியுமா முடியாதா? போய் ஏசியை பாருங்க. என்னையா ஏசி ரொம்ப பயம் காட்டிக்கிட்டு இருக்க? ஹலோ, ஏசி அபிஷேகா, ஏன்னா வக்கீல் வீரசாமி பேசுறேன். என்ன பார்த்தா ஜட்ஜே பயப்படுவாரு, உங்க இன்ஸ்பெக்டர் பயப்பட மாட்டாங்க. அந்த மகேஷை வெளியே விட முடியுமா முடியாதா? இல்ல உனக்கு மேலாபிஷேகம் பார்க்கவா? இல்ல சீஃப் மினிஸ்டர் பார்த்தா? இல்ல நேர ஏர்போர்ட் போய் பிளைட்ல டிக்கெட் இல்லன்னா பஸ்ல டெல்லிக்கு போய்ப்போம். யோ, நீ அவ்வளவு தூரம் போக வேண்டியது இல்ல, பக்கத்துல ஏசி இருக்காரு, முதல்ல போய் அவரை பாரு. அப்பவே முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஆளப்பாரு, சுத்த கிறுக்கு பிடிச்சா இருப்ப பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்ஸ்பெக்டர் என்ன யாருன்னு தெரியாம விளையாடுறாரு. அந்த மகேஷை கொஞ்சம் வெளியே விடுங்களேன். முதல்ல உட்காருங்க. சாரி சார், எனக்கு உட்கார நேரம் இல்ல, எனக்கு 1008 வேலை இருக்கு. என்னைய பாக்கிறதுக்கே வெளியே 100 பேர் காத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, நான் சீஃப் மினிஸ்டர் பாத்துறேன். சீஃப் மினிஸ்டரியா? பிரைம் மினிஸ்டரியே பார்க்க வேண்டியதானே? என்ன சொல்லுவான்? இல்ல, அந்த மகேஷ் தம்பியை கொஞ்சம் வெளியே விட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். கான்ஸ்டபிள், அந்த மகேஷ் உள்ள அனுப்புங்க. இந்த மாதிரி பொறுக்கி பசங்களெல்லாம் எதுக்கு சார் ஜாமீன் எடுக்கிறீங்க? ஒரு போலீஸ்காரனோட தொப்பி மேல கை வச்சிருக்கான். ஏய், இந்த போலீஸ் தொப்பியோட மகத்துவம் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ செஞ்ச தப்புனாவது தெரியுதா? இன்னும் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்க, தோலை உரிச்சு உப்பு தடவி இருப்பேன். Let it be the last warning. கையெழுத்து போட்டுட்டு கூட்டு போங்க. தேங்க்யூ சார். டேய், நீ பயப்படாத, நான் இருக்கேன். இனி எங்கேயாவது நீ தப்பு செய்யறத பார்த்தேன், உடம்புல ஒரு பார்ட்ஸ் இருக்காது. கோ. வாராயோ தோழா வாராயோ, பந்தல் காண வாராயோ.
ஆமாண்டா நான் பெரிய அவார்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு கோரஸ்ல ஒரு பாட்டு வேற. ஏய் இதுக்கே ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணியிருந்தானுங்க, அப்ப கூட சுத்தி சேரவே இல்லை. சரி இப்பவாது நீ வக்கீல ஒத்துக்கிட்டியா? அந்த ஏசி இனி பார்த்து மிரண்டாரு. இப்போ என் பவர் என்னன்னு தெரியுதா? ஆமாண்டா, இவர் பவர் வச்சு 10 யூனிட் கரண்ட் இருக்குங்க, பாலவாக்கத்துக்கு அனுப்பலாம். போயா தம்பிக்கு எப்பவும் தமாஷ் தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களை நான் அடிக்கடி சந்திக்கேன். அப்ப நான் வரட்டா? வரட்டப்போ ஃபீஸ் தானே, போ சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டுறோம், அங்க போயிட்டு ஓடி போயிரு, இந்த பக்கம் வந்துடாத. தவறு மச்சான், போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்ல மட்டும் மசாஜ் பண்ண மாதிரி பாடி விரிச்சுன்னு வரக்கூடாது. டீ குடுக்க வரவங்க கூட 8 வச்சுட்டு போவான். அப்படியே உடம்பு சுருக்கி கோமா சைடுல இருக்க மாதிரி வரணும், புரியுதா? எனக்கே அட்வைஸா? என்ன பண்றது, அந்த நிலைமைக்கு வந்துட்டே நீ.